விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்குரிய விஷயம் ஏற்படும். யாரெல்லாம் உங்களை வேண்டாம் என்று உங்களுடைய நிறுவனத்திலேயோ அல்லது உங்களுடைய தொழிற்சாலையிலேயோ அல்லது உங்க கூட இருக்கவங்களோ உங்களை அவாய்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே தேடி வந்து மரியாதை. ராஜ கிரகமான 3 கிரகங்கள் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கு. அப்போ கடன் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து ஒரு முடிவு கிடைக்கும். ஒரு 90 நாட்களாக இருக்கிற மன அழுத்தத்தை சொல்லவே முடியும். இதுவும் கடந்து போகுங்கிற வார்த்தையை மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஒரு ஆழமாக வச்சுருக்கேன். அது நடக்கக்கூடிய காலங்கள் எனக்கு வரும் நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஒரே எண்ணத்தில் தான் செய்வேன். உங்களுடைய சுமைகள், உங்களுடைய கவலைகள் எல்லாமே என்ன ஆகும், வெளியே கார்த்திகை மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு பிடித்த உறவுகளை சந்திப்பீங்க. பழைய உறவுகள் என்று சொல்லக்கூடிய உங்களோட உடன் படித்த மாணவர் செல்வங்கள், உங்கள் கூட படித்த கல்லூரியிலேயோ இல்லை ஒரு 10ஆம் கிளாஸ்லேயோ படித்த மிக பிடித்தமான ஒரு உறவு உங்களை சந்தித்து பேசுவதற்கான பாக்கியம். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதிய உறவு, புதிய நட்பு. யாரோ தெரியாத ஒரு நபர் ஹாய் ஹவ் ஆர் யூ வாட் ஆர் யூ டூயிங் அப்படி மாதிரி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை தெரியாத ஒரு உறவோ தெரியாத நபரோ உங்கள்கிட்ட வந்து பேசினாங்கன்னா, நான் இப்போ வரையும் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறேன். சூரிய நமஸ்காரம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதத்தில் முருகனை போய் பார்த்து, ஐயா நான் இருக்கேன், உன்னுடைய அருளால் மேலும் மேலும் நான் வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்கு உன்னுடைய கருணை பார்வை எனக்கு வேண்டும் என வேண்டி வாருங்கள். உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கார்த்திகை என்றாலே தீப ஒளிகள் பிரகாசமாக அனைத்து வீடுகளிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நம்முடைய சூரிய பகவான் தன்னுடைய வலிமையை இழந்து, துலாம் ராசியில் வலிமையை இழந்து மீண்டும் உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள்ளே நுழைவார். விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆல்ரெடி கார்த்திகை மாதத்தில் இந்த வருஷத்தில் சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார். அவருடன் ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி, அதாவது விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதியான புதனும் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல, சனி பகவான் எப்பொழுதுமே இப்போ ஏற்கனவே மீன ராசியில் தான் இருக்கார். வக்ர நிலையில் சனி பகவான் வந்து மீன ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், குரு பகவான் அதிசாரமாக இந்த மாதத்தில் கரெக்டாக கடக ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார். கேது பகவானோ எப்பொழுதும் போல் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களான கிரகங்களின் அமைப்பை வைத்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், முயற்சியில் என்னென்ன வெற்றிகள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகின்ற ஒரு பொக்கிஷமான வார்த்தை ஒலிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம், வீட்டில் தீபம் ஏற்றுவோம், தன்னுடைய அலுவலகத்தில் தீபம் ஏற்றுவோம். ஆனால் அந்த கார்த்திகை 1ஆம் தேதி பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா இந்த வார்த்தையை கேட்காத நபர்கள் யாராக இருப்பீங்களா? கேட்குற அத்தனை அன்பு உள்ளங்களும் அன்பு நேயர்களும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்தை சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு கரவரா இந்த 2 மந்திரங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகமாக உலகெங்கும் ஒரு ஒலிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்க போகிறது. இந்த ஒரு மாதம் ஒலிக்கிற மந்திரங்கள் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஒரு பின்பமாக உருவாகிறது. ஆகவே நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவரும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய மேலான கருத்துக்களான நீங்கள் என்ன கமெண்ட்ஸ்னாலும் கொடுங்க, ஆனால் கட்டாயமாக சுவாமியே சரணமையப்பா ஆறுபடை முருகா என உங்களுடைய கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போவோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்குரிய விஷயம் ஏற்பட போகுது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை எங்கெல்லாம் கிடைக்கலையோ அந்த இடங்கள்லேருந்து அழைப்பு வரும். உங்களுக்கான மரியாதை கொடுக்கும்.
நீங்கள் திறமையான நபர் தான், உங்களுடைய திறமையை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை வேண்டாம் என்று உங்களுடைய நிறுவனத்திலேயோ அல்லது உங்களுடைய தொழிற்சாலையிலையோ அல்லது உங்கள் கூட இருக்கவங்களோ உங்களை அவாய்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே தேடி வந்து மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா ராஜ கிரகமான 3 கிரகங்கள் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து உங்களுடைய ராசிக்கு 8க்குரியவராக இருந்தாலும் அவர் 11க்குரியவர். அதனால் கவலைப்பட தேவையில்லை. ராசியின் அதிபதியே ராசியில் உட்காந்துருக்கார். ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி ராசியில் உட்காந்துருக்கார். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் அப்படின்னா 2 கிரகங்களை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். கோபம்னாலும் 2 கிரகம் தான், சூரியன் செவ்வாய். அந்த 2 கிரகங்களும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் தான் அமர்ந்திருக்காங்க. அப்போ கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து ஒரு முடிவு கிடைக்கும். வேலையே இல்லை, நல்லா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், எனக்கு இப்போ வேலை கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்துடன் வேலை தேடி சுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கிரக ரீதியாக கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனை ரீதியாக இப்போ சுற்றுறீங்கன்னா உங்களுக்கான வேலை கிடைக்கும். நீங்கள் எங்கேயோ ரெஸ்யூம் கொடுத்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட எங்கேயாவது ஒரு பயோடேட்டா கொடுத்துருப்பீங்க. அங்கேருந்து ஒரு அழைப்பு வரும், சார் வாங்க, மேடம் நீங்களா வாங்க, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், இப்போ தான் உங்களோட ரெஸ்யூமுக்கு எங்கள் கம்பெனிலேருந்து வேலை கிடைக்கிது வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்களாக இருக்கிற மன அழுத்தத்தை சொல்லவே முடியாது. அனுச நட்சத்திரக்காரங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க. சிவராசியில் உள்ள அனுச நட்சத்திரத்தில் உள்ள நபர்களுடைய மன அழுத்தத்தை கேட்டால் ஒன்றுமே இல்லை. ஒரு கண்ணாடியை பார்த்து உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து பேசுங்க, இந்த கண்ணாடியை பார்த்து பேசுங்க, இந்த செல்ஃபோனை வீடியோ வச்சு பேசுங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வார்த்தைகள் உள்ள ஒளி அழுத்தம் கவலை அது அப்படியே எதிர்மறையாக போய் அந்த ரிப்ளேட் ஆகி வெடித்து செதறிடும். அப்படியே அவங்க மறந்து போயிடுவோம். பக்கத்தில் கூட நம்ம தாயி இன்னையா இவ்வளோ தூரம் கஷ்டத்தோட இவ்வளோ தூரம் கவலையோட எப்படிப்பா நீங்களாம் இருக்கீங்க, உங்களால் எப்படி நகர முடிஞ்சும்பாங்க. ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்கன்னா, இதுவும் கடந்து போகுங்கிற வார்த்தையை மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இப்போ ஒரு ஆழமாக வச்சுருக்கேன். அது நடக்கக்கூடிய காலங்கள் எனக்கு வரும், நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஒரே எண்ணத்தில் தான் செயல்படுறீங்க. அந்த எண்ணம் இப்போ நிறைவேறப்போம். உங்களுடைய சுமைகள் உங்களுடைய கவலைகள் எல்லாமே என்ன ஆகும், வெளியே போயிடும். உங்களுடைய வேகம் உங்களுடைய விவேகம் வெளிப்படுத்தக்கூடிய நிலைமைகள் வரும், அதனால் வெற்றிகளும் வரும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. அப்போ இவ்வளோ நன்மைகள் கிடைக்கி ஓகே, திருமணம் நடக்குமா, திருமணம் எப்போ நடக்கும், மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை எப்போ அமையும். இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு பிடித்த உறவுகளை சந்திப்பீங்க. பழைய உறவுகள் என்று சொல்லக்கூடிய உங்களோட உடன் படித்த மாணவர் செல்வங்கள், உங்கள் கூட படித்த கல்லூரியிலேயோ இல்லை ஒரு 10ஆம் கிளாஸ்லேயோ படித்த மிக பிடித்தமான ஒரு உறவு உங்களை சந்தித்து பேசுவதற்கான பாக்கியம் உண்டு. நம்ம ரொம்ப ரொம்ப நம்மளை அறியாமல் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம், பார்த்துருக்கீங்களா? விருச்சிகராசிக்காரங்களுக்கு அது வந்து எப்பயாச்சும் வரும். எதாவது சொன்னால் இருட்டில் இருக்கவனுக்கு ஒரு லைட்டாக ஒரு வெளிச்சத்தை காட்ட எப்படி இருக்குமோ அந்த பிரகாசம் எப்போ வரும்னா, நீங்கள் பழைய உறவு பழைய நட்பு ஸ்கூலில் பக்கத்தில் படித்த உறவு அப்படிங்கிற உறவுகளை அன்பான பாசமான உறவுகளை நீங்கள் சந்திக்கும் போது தான் கொஞ்சம் அந்த ரியாலிட்டி சந்தோஷத்தை காட்டுவீங்க. அந்த சந்தோஷம் இந்த மாதம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கிரக ரீதியாக கிடைக்க போகுது. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதிய உறவு புதிய நட்பு. யாரோ தெரியாத ஒரு நபர் ஹாய் ஹவ் ஆர் யூ வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை தெரியாத ஒரு உறவோ தெரியாத நபரோ உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்கன்னா, நான் இப்போ வரையும் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்ருங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே கலெக்ட் பண்ணாதீங்க, கலெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணாதீங்க. இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து இப்படி ஒரு பக்கம் நடக்குது, இது பழைய காலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ உள்ள இந்த கலியுகத்தில் என்ன நடக்குது, நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் அல்லது நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டால் உடனே மொச்ச மாதிரி வந்து ஒரு லைக்கு கமாண்டு ஹார்ட்டு பாட்டு எல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு, நமக்கு வைக்கிற ஆப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ புகழ்ச்சியவோ
மிகப்பெரிய ஒரு வார்த்தைகளால் புகழக்கூடிய விஷயங்களையோ கண்டு இந்த மாதம் நீங்கள் ஏமாறக்கூடாது. நீங்கள் கவனமாக இருந்தால் ஏற்றம் என்பது வாழ்க்கையில் உறுதியாக இந்த கார்த்திகை தீபம் எப்படி பிரகாசமாக எரியுதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய தன்மை இந்த மாதத்தில் கிரகங்கள் கொடுக்கிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் நம்முடைய அன்பு விருச்சிகராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அப்படின்னா, நீங்கள் காலையில் 5:30 மணிக்குள் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐயா என்னால் எந்திக்க முடியாது இதை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதற்கான விஷயமும் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதத்தில் முருகனை போய் பார்த்து, ஐயா நான் இருக்கேன், உன்னுடைய அருளால் மேலும் மேலும் நான் வளர்ச்சி அடைய வேண்டும், அதுக்கு உன்னுடைய கருணை பார்வை எனக்கு வேண்டும் என வேண்டி வாருங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் முருகனை பாருங்கள். உறுதியாக முருகனுடைய அருளாலும் நம்முடைய நவகிரக நாயகன் சூரிய பகவானுடைய முழு ஆசீர்வாதம் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பு நேயர்களே, இப்போ வரை நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள், நல்ல விதமான செயல்பாடுகள், கவனமான விஷயங்கள், வழிபாடுகள் என்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கரெக்டாக 20-30% ஒரு சேஞ்சஸ். அதாவது சாப்பிடவே வசதி இல்லாமல் என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சுக்கிறவங்களுக்கு ஒரு டீயும் பண்ணும் கிடச்சா எப்படி இருக்கும்? அப்பாடி கொஞ்சம் தம் கட்டி போயிடலாங்க அப்படிம்பாங்களே, அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு பூஸ்ட். இதை தாண்டி உங்களுக்குள்ளே 1000 கேள்வி இருக்கலாம், 1000 விஷயங்களில் நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எப்படி பண்ணலாமா, இவனை நம்பலாமா, அவனை நம்பலாமா, நம்மளை எப்படி நம்ம புதுப்பிச்சுக்கிறது, நம்மளை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய அலுவலகத்தில் உள்ள பெண்கள் தான் ஃபோனை எடுப்பாங்க. அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்த பிறகு என்னுடைய நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள் மற்றும் மாற்றத்துக்குரிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.